வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த ஆடி மாதம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும்? ஆடி மாதத்தில் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுடைய பலன்கள் என்ன? மிக ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் ஒரு சில நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது, இந்த கன்னி அப்படிங்கிற பொழுதே புதன் இப்ப கடகத்தில் இருக்கிறார். 11ஆவது இடத்தில் புதன் சூரியன் 2 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சென்ற மாதம் போல் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய பணவரவு பார்க்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஏன்னா சுக்கிரனும் புதனும் கடகத்தில் சேர்ந்து இருக்கிறார்கள். அதனால் மேஷம், மிதுனம், கன்னி, தனுசு, கும்பம் போன்ற ராசிகள் ஒரு சில பணவரவு பலன்களை அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. படிக்கக்கூடியவர்கள் நல்ல விதமாக படிப்பார்கள். அரசாங்க தேர்வுகள் எழுதக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் எழுதினால் வெற்றி என்பது உறுதியாக்கப்படும். அதில் எந்த மாறுதல்களும் இல்லை. அதோடு அல்லாமல் இந்த மாதத்தில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நீட் எக்ஸாம், மருத்துவ எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் புதியதாக ஒரு சில பட பூஜைகள், சீரியல் பூஜைகள் போடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்ல விதமாக நடைபெறும். அதில் எந்த மாறுதல்களும் இல்லை. அதோடு புதியதாக புதிய கிளை வியாபாரங்களில் புதிய கிளைகள் திறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பிரச்சனையில் இருந்த இடங்கள், வழக்கு சம்பந்தமான இடங்கள், வழக்கு வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் மாறுதல்கள் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதங்களில் வழக்கு சம்பந்தமான வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செய்தீர்களேயானால் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏகாதேசி, இந்த வளர்பிறை தேய்பிறை 2 ஏகாதேசி திதிகளிலும் இந்த ஏகாதேசி விரதத்தை முறை பிரகாரம் இருந்தீர்களேயானால் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக அமைந்து வெற்றிகளை அதிகம் தரக்கூடிய மாதமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக அமைவதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆடி மாத ராசி பலன். ஆடி மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசி, உங்கள் ராசி அதிபதி புதன். கன்னிராசி நேயர்கள் கலகலப்பாக இருப்பாங்க, இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க, நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க. கன்னிராசி நேயர்கள் நல்லவங்களா இருப்பாங்க. பொதுவாகவே கன்னிராசி நேயர்கள் நல்லவங்க தான். ஏன்னா சுபருடைய ராசி, புதனுடைய ராசி. உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதாவது உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். நண்பர்களோட பழகணும்னு நினைப்பாங்க. எப்பவுமே நண்பர்களோட பழகணும்னு நினைப்பாங்க.
புத்திசாலியாக இருப்பாங்க, படிக்காத மேதைவங்க கன்னிராசினியர்கள். படிப்பறிவு இல்லைனாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கும். படிக்காத மேதைன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு புத்திசாலி டேலண்டான பர்சன் தான் கன்னிராசினியர்கள். நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. நல்ல டெக்னிக்கல் மைண்ட் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. வியாபார தந்திரம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க கன்னிராசினியர்கள். ஏன்னா புதன்னா வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் புதன். நல்ல ராசி கன்னிராசிங்கிறது ஒரு நல்ல ஒரு ராசி தான். அதில் 3 நட்சத்திரம் வருங்க. அது நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் அப்படி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். சரிங்களா? இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் கன்னிராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் புதன் அவர் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆடி 3ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு விரைஸ்தானத்துக்கு வந்துடுறார். அது நட்பு வீடு, சூரியனோட வீடு நட்பு வீடு தான். இப்போ இந்த மாதம் விரயங்கள் இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். கன்னிராசினியர்களுக்கு செலவு இருக்கும் இந்த மாதம். ஏன்னா ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடங்கிறது என்ன? அலைச்சல் திருச்சல், செலவு, விரயம், முதலீடு, மருத்துவ செலவு, இதெல்லாமே இந்த 12ஆம் இடம் தான். நீங்கள் சுபவிரயமாக மாற்றிடுங்க. ஏதோ ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதோ இல்லை வாகனம் வாங்குறதோ ஏதோ ஒன்று பொருட்கள் நீங்கள் தாராளமாக இந்த மாதம் நீங்கள் வாங்கலாம். சரிங்களா? ராசி அதிபதி 12க்கு போயிட்டாலே விரயங்கள் கொடுக்குதுன்னு அர்த்தம். அது சுபவிரயமாக மாற்றிக்கிங்க. உங்களுக்கு ஜென்ம ராசியில் கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், உங்கள் ராசியை குரு பார்க்குறது, இது நல்ல ஒரு அமைப்புங்க. உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது. ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்கள் ராசி குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, சாமி கோயில் குளத்துக்கு போகிறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தீர்த்த யாத்திரை போகணுன்னு நினைக்கிறீங்களா போக முடியும். ஒரு வெளியூர் போகணுன்னு நினைக்கிறீங்களா உங்களால் போக முடியும். எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான், வெற்றி தான், தோல்வி கிடையாது. உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்கிரன், அந்த குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரனும் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ சுபவிரயங்கள் கொடுக்குறாருன்னு அர்த்தம். 15ஆம் தேதிக்கு மேலே பாருங்கள் செலவு இருக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், ஆடி 15க்கு அப்புறம் குடும்பத்துக்காக விரயம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி குரு தான். அந்த குரு வந்து 9ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கார், செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. செவ்வாயும் குரு சேர்ந்த குருமங்கள யோகம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க. வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, அந்த வீடு கட்டுறக்குண்டான அமைப்பு, வீடு கட்டுறக்குண்டான அமைப்பு இல்லைன்னா கூட வீடு வாங்குறதுக்குண்டான அமைப்பு, நிலம் வாங்குறதுக்குண்டான அமைப்பு, இதெல்லாம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடி போக மாட்டாங்க, பால் காய்ச்ச மாட்டாங்க, திருமணம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குண்டான முயற்சி நீங்கள் எடுக்கலாம். வீடு கட்டுறதுக்கான முயற்சி, வீடு வாங்குறதுக்காக முயற்சி, நிலம் வாங்குறதுக்கான முயற்சி, இதெல்லாமே இங்கே தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு வெற்றி தான், தோல்வியே கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் தோல்வி இல்லை. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருக்கார். உங்களுக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அம்மாவோட பூர்வீக சொத்து கைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் பூர்வீக சொத்து அருமையாக இருக்குது உங்களுக்கு. இந்த பூர்வீக சொத்தில் இருந்த அந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, அதெல்லாம் உங்களுக்கு இருந்தது பார்த்தீங்களா, எதிரி தொல்லை, இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது பார்த்தீங்களா, அது எல்லாமே முற்றிலும் விலகக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். நல்லா இருக்குங்க உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைச்சிரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் தான். 6ஆம் இடத்துல சனி இருக்கார், வக்ரமாய் இருக்கார். அப்போ அவர் வேகமாக ஸ்பீடாக செயல்படுறாருன்னு அர்த்தம். அப்போ சனி வக்ரமாய் வேகமாக செயல்படுறதுனால உங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. உடம்புல இருந்து வந்த வியாதிகள், தீராத வியாதிகள், மாத்திரை மருந்து எடுத்துங்க சார், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குது சொல்லிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள், இந்த மாதம் வியாதி கட்டுக்குள் வரும், இல்லைன்னா வியாதி உடம்புலேருந்து போயிடும். நான் எவ்வளோ பரிகாரம் பண்ணேன், எவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்தேன், எவ்வளோ மெடிக்கல் செலவு பண்ணிட்டேன், உடம்புல வியாதி அப்படியே இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது சொல்லிட்டு இருக்க கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் உடம்புல இருந்து அந்த வியாதி விலகும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை விலகும், எதிரி இல்லாமல் இருப்பாங்க, கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க போகிறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, சாதகமாக இருக்குது. வெளிநாட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர், அந்நிய நபர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம். வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுதுங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது உங்களுக்கு. கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வருங்க. ஏன்னா 7ல் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்துல இருக்கார். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள். திருமணம் வந்து ஆடி மாதத்தில் பண்ணலைன்னாக்கோ பண்ண முடியாது, யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் திருமணத்துக்காக முயற்சியாச்சும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா?
ஒரு வரன் தேடலாம், வரன் பார்க்கலாம், இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், அது தப்பே கிடையாது. தூர பிரயாணம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, தொழில் விஷயமா, வியாபார விஷயமா, இல்லை வேலை விஷயமா போகணும்னு நினைக்கிறீங்க, அது நடக்காமல் இருந்தது தன்னால், ஆனால் இந்த காலகட்டங்கள் நடக்கும். தடங்கள் எல்லாமே உடையக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். சரிங்களா? தடங்கள் இல்லாத மாதம் இந்த ஆடி மாதம். உங்களுக்கு கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதம் பெருசாக பாதகம்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. விரயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். சுப விரயங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஏதோ ஒரு செலவு, வீட்டில் இருக்க ஆட்களுக்கு யாராவது செலவு பண்ணுறது, உங்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ இல்லை அப்பா அம்மாக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு நல்ல செலவாக இருக்கும். சுப விரயங்கமாக தான் உங்களுக்கு இருக்கும். பெரிய உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க, கவலைப்படாதீங்க. 12ஆம் இடத்துல பாவ கிரகம் இருந்தால் தான் தேவையில்லாத செலவு வரும். இப்போ 12ஆம் இடத்துல சுபகிரகம் தான் இருக்குது உங்களுக்கு. அப்போ சுபகிரகத்தோட தொடர்பு இருக்கிறனால நீங்கள் சுபமாக, அதாவது சுப விஷயத்துக்காக தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ண போகிறீங்க. இந்த மாதம் கன்னிராசினருக்கு நல்ல மாதம். தெய்வ வழிபாடெல்லாம் இந்த மாதம் அருமையாக இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் கேது, அவர் ராசியிலே இருக்கார். இன்னொரு ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் குரு, அவரும் உங்களுக்கு 9லிருந்து ராசி பார்க்குறாரு, ஆன்மீக ஸ்தானத்திலே இருந்து பார்க்குறாரு. அப்போ ஆன்மீக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்கள் மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், வெளியூர் போகலாம், வெளிமாநிலம் போகலாம், எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நல்லா இருக்குங்க, நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இந்த மாதம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு சில பேர் முதலீடு பண்ண போகிறீங்க. சொந்த தொழில் பெருசுப்படுத்துறதுக்காக விரயம் பண்ணுறக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரும் உங்களுக்கு. சரிங்களா? கையில் பணமே இல்லைங்க சார், கடன் வாங்கிட்டு இருக்கோம், நாங்கள் எப்படி நல்லாயிருப்போம், நாங்கள் எங்கள் வாழ்க்கை ஒன்றுமே எனக்கு செட்டில் ஆன மாதிரியே இல்லை, செட்டில் ஆன மாதிரியே தெரியல, எங்களுக்கு கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் சொந்த தொழில் டெவலப் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. அடுத்த மாதமெல்லாம் பாருங்கள், அருமையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆடி மாதத்து ஓரளவுக்கு நல்ல மாதம் தான் இந்த மாதமே. ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் கூட உங்களுக்கு, ஆவணி மாதமும் உங்களுக்கு அருமையாக இருக்கும், நல்ல ஒரு மாதமாக அவர் உங்களுக்கு இருக்கும். ராசிநாதன் உங்கள் ராசியிலே வந்துடுவார். அடுத்த மாதம் உங்களை பாருங்கள், உங்கள் ராசிதிபதி உங்கள் ராசிக்கே வந்துடுவார். சரிங்களா? இந்த மாதம் செலவு இருக்கும், அது நல்ல செலவாக பண்ணிடுங்க, சுப செலவாக பண்ணிடுங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. நல்லபடியாக இந்த மாதம் வாழ்ந்து காமிக்க போகிறீங்க, அருமையாக இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? வேலை, தொழில், வியாபாரம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க, சந்தேகமே கிடையாது. கஷ்டப்பட்டுருக்கீங்க, கடன் அதிகமாக போயிட்டுருக்கு, கஷ்டம் மேலே கஷ்டமாக உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. கஷ்டங்கள் இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், நல்லபடியாக இருப்பீங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காரு, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது. மெயினாக ராசி அதிபதி கிடக்கூடாது. ராசி அதிபதி கெட்டு போச்சுன்னா எல்லாமே அவுட் ஆயிரும். நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, எல்லாமே தோல்வியாக போகும். கடைசி நடக்கிற மாதிரி இருக்குது, எதுவுமே நடக்காது. லக்னாதிபதி நல்லா இருக்கணும், நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கணும். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், என்ன வயசில் இருக்கீங்க, நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லதை அனுபவிக்குவா கெட்டதை அனுபவிக்குவா, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குது, உங்கள் கர்மா எப்படி இருக்குது, உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு, அதுதான் ஒரு தனிமனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் பேசும். பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். சரிங்களா? கோச்சார பலன்கிறது நம்ம பொதுவாக பார்க்குறோம், ஜென்ரலாக பார்க்குறோம். அவங்கவுங்க சுய ஜாதகப்படி என்ன தசாபத்தி போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்க லைஃப் போயிட்டுருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், எப்போ ஜெயிப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது பார்க்க போகிறீங்க, கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னி லக்னக்காரர்களே, உத்திரம், அத்தம், சித்திரை இந்த கடக மாசம்னு சொல்லக்கூடிய ஆடி மாசம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, 12ஆம் இடத்துல அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த வருஷத்துல இந்த கன்னிராசிக்கு சில மாதங்கள்லாம் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான மாசமா இருக்கும். சில மாதங்கள்
அதை உங்களுக்கு குறிப்பா சில மாதங்கள் சொல்லலாம். அதுல ஒரு மாசம் இந்த ஆடி மாசம். ஆடி மாசத்துக்கு கன்னிராசியில் இருக்கிற 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பலன்கள் நடக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே நடக்காதா சார் அப்படின்னா நடக்கும். அவங்கவுங்க எண்ணம் செயலுக்கு தகுந்த மாதிரி என்னது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்து அதுல இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க. பெரிய சாந்தானந்த சுவாமிகள், பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லக்கூடிய அத்தனை அந்த புஸ்தகத்தை படிச்சு அதுல இருக்கக்கூடிய தத்துவங்களை கேட்கறது, ரமண மகரிஷி யார் எவ்வளவு பெரிய சாமியார் வந்து சொன்னா கூட நீங்களாத்தான் இருப்பீங்க. இது இந்த 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய. ஏன்னா உங்களுக்கு உலக விஷயங்கள்ல தான் ரசனை அதிகமாக இருக்கும். இன்ப துன்பங்களை பத்தி கவலைப்படாத மனிதர்கள் இந்த 36 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள். அது குறிப்பா பெண்களாக இருக்கிறவங்க இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இப்படித்தான் நேரா அவங்களுக்கு தெரியறதெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான். அந்த கட்டமான விஷயம், துக்கமான விஷயமெல்லாம் வந்தா சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு பெரிய மனப்பக்குவம் இந்த மாசத்துல இருக்கு. இந்த வருடம் பூராமே அதான் இருக்கு, இந்த குரோதி வருஷம் பூராமே. அது கேட்க வேண்டாம். இப்போ சனி வக்கரகதியா இருக்கிறதுனால இந்த சனி வக்கரகதி பலன் சனியினுடைய பார்வைக்கு வேலை செய்யாதுன்னு கணக்கு. சனியினுடைய பார்வை படாத இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு. அந்த வகையில பார்த்தா உங்களுடைய 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை சனி இதுவரை பார்த்துட்டு இருந்தார். 7வது பார்வையாக, 10வது பார்வையாக 3ஆம் இடத்தை பார்த்தாங்க. அதனால நீங்க எல்லாம் செஞ்சு கடைசியில் அந்த முயற்சி வந்து விரயமாகி உங்களால எதுவும் செய்ய முடியாத காலமா போன நேரம் இப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு மாறுதல். உண்மையான இந்த குரு பயிற்சி பலன், உண்மையான சனி பயிற்சி பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை எல்லா வயதுக்காரர்களுக்கும் கொடுக்கும். அதாவது வெளியில சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு பல வேதனைகள், பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்கு, உடலுக்குள்ள. அதனால அதை அனுசரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு ஓடுற ஓட்டம். மாதத்தினுடைய முன்பகுதி 10 நாள் உங்களுக்கு யோகமாவே அமையும். அதே போல மாதத்தினுடைய பின்பகுதி யோகமா இருக்கும். இந்த நடுப்பகுதி கொஞ்சம் முயற்சி, வீண் முயற்சி, விடாமுயற்சி, அது வீண் முயற்சி ஆகும். வெற்றி தரக்கூடிய அளவுல எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சிந்தனை பண்ணி ரொம்ப எதிர்பார்ப்போட செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் பின்னாடி தான் கிடைக்கும். முயற்சியை தடுக்கும். இந்த சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய முயற்சியை கொஞ்சம் தடுக்கும். இருந்தாலும் 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் நேரம் நன்னா இருக்கு. எல்லா காரியங்களும் உங்களுக்கு சிறப்பா நடக்கும். வெளிநாடு செல்லக்கூடியது ஏங்கி ஏங்கி காத்திருந்தவங்களுக்கு இந்த மாசத்துல வெளிநாடு பறக்க வைக்கும். ஏன்னா 7ல ராகு இருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் அரசாங்கம் மூலமா அரசாங்க முறையில ஏதாவது தடங்கல்கள் இருந்தால் அந்த தடங்கல்கள் நீங்கும். விசா சீக்கிரம் கிடைக்கும். இல்லை உங்களுடைய ஹெச்ஓடியா இருக்கிறவங்க, முதலாளியா இருக்கிறவங்க, கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்டியா இருக்கிறவங்க, உங்களுக்கு ஹெட்டா இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு இந்த மாசத்துல அனுசரணையா இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மனைவியினுடைய சொல் உங்களுக்கு பெரிய ஒரு மந்திரமாவே இருக்கும், ஒரு வசியமா இருக்கும். அவர்களுடைய விஷயத்துல கணவனாக இருந்தால் மனைவி யோகம், மனைவியாக இருந்தால் கணவன் இந்த நேரத்தில் யோகம்.
50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலமாக இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள்ல நீங்க நிறைய சந்தோஷப்படுவீங்க. அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையா இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு அனுசரணையா இருக்கக்கூடிய காலம். எல்லா விதத்திலையும் கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வட்டம் இருந்தாலும் அதிகப்படியான சுகம் இருக்கக்கூடிய நேரம். யோஜனை பண்ணி எந்த காரியத்தையும் கெடுத்துக்காதீங்க. நடக்கிறது நடராஜன் செயல் அப்படிங்கிற மாதிரி அப்படி அதிக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம சாதாரணமா விட்டீங்கன்னா எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். 63 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய மனைவி, அவருடைய குடும்பத்தாரால வரக்கூடிய சில செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு சில சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து விடும். அதனால உடனே அதுக்காக மனைவியிட்ட சண்டை போடக்கூடாது. அதாவது ஆலோசனைங்கிறது யார் வேணா சொல்லலாம், அதுவும் விலையில்லாத ஆலோசனை யார் வேணா சொல்லலாம். அதை நம்ம கேட்டாதான் அதுல கட்டம். அதை கேட்காம இக்னோர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இது எதுல சச்சரவு வருது அப்படின்னா, இப்போ மனைவி சொல்றாங்க, என் தங்க பாருங்க, என் தங்கச்சி பாருங்க, அந்த இடத்துல இடம் வாங்கிட்டாங்க, ரொம்ப சீப்பா கிடைச்சிருக்கு, வாங்கிட்டாங்க, நீங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்தீங்க, நீங்களும் கொஞ்சம் ஏதாவது வாங்கினா பரவாயில்லன்னு உங்க மனைவி சொன்னா, அவங்களுடைய பொருளாதாரம் நன்னா இருந்தது, வாங்கிட்டாங்க, அது அவங்களுக்கு கிடைச்சது, அவங்களுடைய அந்த காதுக்கு அந்த செய்தி வந்தது, வாங்கிட்டாங்க. நீங்க அதுல ஈடுபாடு காமிச்சிருந்தா உங்களுக்கும் அது கிடைச்சிருக்கும். ஆனா வேண்டான் இருந்தா அது உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கணும். அதுக்காக அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி இவங்க சொல்றாங்கன்னா அதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கணும். இந்த மாதிரிதான் நிறைய குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வருது. நமக்கு உண்டானது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம சிறப்பாகவே இருக்கலாம். இது நல்லது. 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை யோஜனை பண்ணிட்டு செய்யுங்க. மகன் மகள் அவர்களுடைய துணையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் தான். நீங்களா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, எங்கேயும் நீங்க தனிப்பட்ட முறையில் போகக்கூடாது. ஆன்மீக வழிபாடு, கோவில்கள் செய்யறது, கோவில்களுக்கு போறது, சில பரிகாரங்கள் செய்யறது, இல்லைன்னா கடவுள் வழிபாடு செய்யறதெல்லாம் உங்களுக்கு நல்லது. 70 வயதுக்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இதைத்தான் கடைபிடிக்கணும். 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வீட்டில் அமைதியா இருப்பது நல்லது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. பொதுவாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி அப்படின்னா ஒரு பெண்ணு ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுக்கு பெண்ணு ராசி அமைஞ்சிட்டா அவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு அவங்க சுய ஜாதகம் மட்டும், அதாவது பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆட்சி நீச்சம் உச்சம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுபோல நல்ல ஆட்சியில இருந்து கிரக பார்வைகள் கிரக நிலைகள் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பா சாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ராசி. அப்படியேப்பட்ட ஒரு ராசிக்கு இந்த ஆடி மாசம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆடி மாசம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். குரோதி வருடம் ஆடி மாசம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. அன்னைக்கு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம், விருச்சக ராசியில, அதாவது மிதுன லக்னத்துல, சனி பகவானுடைய திசையில 216 டிகிரியில தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாசம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 6வது ராசியான
கன்னி ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா புதன் பகவான். கன்னி ராசி வந்து யாருடைய ராசினா புதனுடைய ராசி. புதன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயக்கலைகள் நம்ம 64ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த 64 கலைகள் கற்ற ஒரே கிரகம் யார் அப்படின்னா புதன் மட்டும்தான். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயக்கலைகள் 64லும் பார்க்கும்போது ஆயக்கலைகள் கற்ற ஒரு புதன் பகவான் இருந்த இப்போ ஒரு கலை கத்திருந்தா நம்ம என்னென்ன ஆட்டாடுவோம், என்னென்ன பேச்சு பேசுவோம். அப்போ 64 கலை கற்றவர் எவ்வளோ ஒரு புத்திசாலியா, எவ்வளோ மைண்ட் அறிவாளியா, எவ்வளோ ஒரு திறமைசாலியா இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மைண்டு 2 வேலை செய்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஒன்று பார்த்துட்டே இருப்பாங்க, அங்கே ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நாளைக்கு என்ன பண்ணலாம், எங்கே போகலாம், என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசனை தோணிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அதுக்காக தான் அதாவது வந்து புதன் வந்து அறிவுக்காரகன் சொல்கிறது, சரிங்களா. அந்த அறிவுக்காரகன் உங்கள் ராசிக்கு அதிபதி அறிவுக்காரகன் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இருக்க வேண்டிய இடம் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. பொதுவாக எல்லாருடைய ஜாதகத்திலையுமே முக்கியமான இடம் பார்க்க வேண்டிய இடம் எப்படின்னா 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். ஒருத்தர் வீடு கட்டுறோம், சொத்து வாங்குறோம், கிரையும் பண்ணுறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம், அரசியலுக்கு போகிறோம், சினிமா துறையில் சாதிக்கிறோம், கலைத்துறையில் சாதிக்கிறோம் அப்படின்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் நல்லா இருந்தால் தான் சாதிக்க முடியும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்து பார்க்கும்போது இப்போ வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. லாபஸ்தானம் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சிருவீங்க. ஆனால் சம்பாதிக்க தெரியுமா தவிர மிச்சப்படுத்த தெரியல. ஏன்னா 1ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதி தான் புதன் பகவான். 10ஆம் பாவகம்னா என்ன, சுய தொழிலுக்கு அதிபதி தான் புதன் பகவான். அப்போ சுய தொழிலுக்கு அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடத்துல உட்காரும் போது நட்புல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவாரு, மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னு கெட்டதுன்னா நீங்க ஓடி போய் செய்வீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை யாரும் வரமாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்து கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்கணும் தவிர நல்ல பேர் கண்டிப்பாக வராது. நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல. 1000 வருஷம் கொடுத்துருந்தா 950 வருஷம் போகட்டுங்க, 50 வருஷம் வாழ்ந்தா போதுக்கலாங்களா. ஆனால் இன்னைக்கு காலம் அப்படி இல்லை. அரகரான்றவன் அவதி வைக்க போறதில்ல, இளவுக்கு வரன் தாலி இருக்க போறதில்ல. சொல்றவங்க வந்து யாராவது காப்பாற்ற போறாங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி மிதுனம் தான். அதாவது மிதுனத்துக்கும் கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அதுல அதிபதியா இருக்க வேண்டிய புதன் பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப என்னதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்கிறதுனால தனிச்சு பண்ணுங்க. கொல்லைக்கு போனா கூட கூட்டு வேண்டாம், சரிங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கினதுதான் ஒரு ராசி. அப்போ இந்த 3 நட்சத்திரத்தை பற்றி பார்த்துருவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். பொதுவாக சூரியன் இப்போ எங்கே இருக்கிறாரு, அவரும் உங்கள் ராசிக்கு 11ல் தான் இருக்கிறாரு. சூரியன்றது கோச்சாரத்தில் யாரு, தந்தை. அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, நம்ம பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், அயல்நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும், அவருக்கு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவருக்கு வந்து லைஃப்ல செட்டில் ஆகணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. அப்படி பார்த்தா உங்களுடைய நேரம் இப்ப சூரியன் 11ஆம் இடத்துல அவர் வந்து பகையா இருக்கிறாரு, அது வேற விஷயம். ஏன்னா கடக ராசியில சந்திரனுடைய வீட்டுல சூரியன் பகையா இருக்கிறாரு, இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு வகையில அவருக்கு கண்டிப்பா கை கொடுத்துரும், இந்த மாசம் கை கொடுத்துரும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா அஸ்தம நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் அதிபதி யாருன்னா சந்திரன். இப்ப சந்திரன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஆனா நீச்சமாயிருக்கிறாரு. அப்ப என்ன காரணம், ஏதோ ஒரு வகையில குடும்பத்துக்குள்ளார குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். கொடுத்தும் கொடுக்கல, பார்த்தும் பார்க்கல, செஞ்சு செய்யல, இனி என்ன செஞ்சுட்டு நான் வாங்கி சாப்பிட்டு தேவையில்லாத சங்கடங்கள் வரதான் செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் இருக்க வேண்டிய இடம் எங்க, ரிஷப ராசியில சுக்கிரனோட ஆதிக்கத்துல குரு கூட போய் இணைஞ்சிருக்கிறாரு. குரு நட்புல இருக்கும்போது செவ்வாய் நட்புல போய் உட்காரும் போது என்ன பண்ணும், கல்வி நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும். அதே தாய் வழி தந்தை வழி தந்தை வழி கடன் இருந்தா தீரும்.
எனக்கு வந்து அப்பா கடன் இருக்குது, எனக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது, சொத்துல எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த ஆடி மாதம் 18 தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்தது தான் ஒரு ராசி, கன்னி ராசி. அப்போ அந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் கட்ட 11ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன சொன்னா நல்லது நடக்கும். அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும்போது என்ன பண்றாருன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனிதான். பொதுவாக பார்த்தீங்கன்னா 5, 6 பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சனிதான். அப்போ 5ஆம் இடம் ஒவ்வொருத்தருக்குமே குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கணும்னா உங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கணும். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல அதாவது 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா கடுமையான புத்திர தோஷம். அதே சனி குரு இருந்தா, சனியாவது குருவாவது இருந்தா புத்திரபாகி தாமதமாகும், பயப்பட வேண்டியதில்லை. அப்போ அது உங்க சுய ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும்போது 3வது பொருத்தம் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ராகுவுடைய பார்வை இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ராகுவுடைய பார்வைன்னா என்ன? இப்போ பொதுவாக ராகுக்கு கேதுக்கு வீடு கிடையாது. ராகு கேதுக்கு வீடு இல்லைன்ற பட்சம் வரும்போது அவர் யாரை பார்க்கிறாரோ அவங்களுக்கு பலன் கொடுப்பார். அப்ப ராகு இப்ப எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா மீனத்துல இருக்கிறாரு. அப்ப ராகுடைய பார்வை என்ன? 3, 7, 11. அப்ப 3ஆம் இடமா மகர ராசி பார்க்கிறாரு, 7ஆம் இடமா கன்னி ராசி பார்க்கிறாரு, 11ஆம் இடமா பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி பார்க்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா கட்டன்றது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து 7ஆம் இடமா உங்க ராசி பார்க்கிறாரு. அப்ப இன்னைக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு ராகுவுடைய பார்வை கோடி புண்ணியம். அதுக்குதான் சொல்லுவாங்க ராகு போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்ப உங்களுக்கு ராகு கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு, அது ஒரு வகையில உங்களுக்கு நன்மைதான். அதே மாதிரி குரு பார்வை, நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான். அப்படி பார்த்தா குரு கொடுப்பார், எவரை தடுப்பார்? குரு கொடுக்கறது யாருலையுமே தடுக்க முடியாது. அப்ப அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேச ராசியில இருந்து அவர் ரிஷப ராசிக்கு வந்துட்டாரு. அப்ப ரிஷப ராசிக்கு வரும்போது குருவுடைய பார்வை என்ன? 5, 7, 9. அப்ப 5ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு? கன்னி ராசி பார்க்கிறாரு, அதாவது உங்க ராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா விருச்சிக ராசி பார்க்கிறாரு, 9ஆம் இடமா மகர ராசி பார்க்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ராகு பார்த்துட்டு இருக்கிறாரு 7ஆம் இடமா. இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்போ 5ஆம் இடமா குரு பார்க்கும்போது என்ன ஆகுது? குரு ராகு சேர்க்க சூப்பரா இருக்கும். அப்ப அயல்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் வேலை முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியங்களுக்கு தடையா இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு அதாவதுன்ற ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் திருமணத்துக்கு தடையா இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியமும் நல்லா இருக்குது. இதையெல்லாம் தாண்டி எனக்கு கடன் இல்லாத நான் இருப்பேனா? கண்டிப்பா உங்க சுய ஜாதக சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை, 2வது வந்து ராகு பார்வை, இது 2மே படும்போது உங்களுக்கு இந்த ஆடி மாசம் 18 இந்த போர்க்களம் முடிஞ்சு வாட்டி உங்க வீட்டில் ஏதாவது சுப விசேஷங்கள் நடக்கும். மண்மனை கரையம் பண்ணலாம், வீடு வாசல் அமைக்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், ஏதாவது ஒன்று. எல்லாம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு சுப விசேஷங்கள் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றி. 6 ருணம், சத்துரு, பில்லி, சூனியம், பகை எதுல சேர்க்கிறது? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏதோ குரு பார்க்கிறாரு, கோச்சாரத்துல குரு பார்க்கிறாரு 5, 7, 9 இல்லையா? உங்க ராசிக்கு 5, 7, 9 இருக்கும்போது ஒரு பக்கா பிளஸ் பண்ண பார்க்கிறாரு. உங்க ராசிநாதனும் உங்களுக்கு 11 லாபாதிபதியா இருக்காரு. கொஞ்ச நாள் மாசத்துல மூவ் பிளானட்லாம் நம்பாதீங்க. பெர்மனண்டா இருக்கிறத பாருங்க. பெர்மனண்டா இருக்கிறது யார்? ராகு. பெர்மனண்டா இருக்கிறது சனி. பெர்மனண்டா இருக்கிறது குரு. அந்த மாதிரி பயிற்சிகளை பத்தி பாருங்க. புதன் வக்கரம் என்ன ஆக போகுது? குரு வக்கரம் என்ன ஆக போகுது? சனி வக்கரம் என்ன ஆக போகுது? அவங்க வேலையை செய்யறாங்க, இன்வெஸ்ட்ல பண்ண போறாங்க. அந்த இன்வெஸ்ட்ல பண்ணும்போது என்ன ஆக போகுது? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா, விமோச்சனம் பிறந்து விட்டது, நல்ல காலம் கனிந்து விட்டது. விமோச்சனம் பிறந்து விட்டது, நல்ல காலம் கனிந்து விட்டது. இனிமேல் எந்த பேச்சுக்கு இடம் இல்லடா கன்னி ராசிக்கு. ராஜா
சொல்றாங்கல்ல. துன்பம்னா கண்ணியை கேளு, தூக்கு போடுறதுன்னா கண்ணியை கேளு, துயரம்னா கண்ணியை கேளு. அப்படிப்பட்ட நிலைமைகள் கண்ணீர், ரத்த கண்ணீர் வடிச்ச நேரமெல்லாம் போய் இப்ப இன்ப கண்ணீர், அமிர்தம், அன்பு, பாசம், நேசம், உழைப்பு, உயர்வு, பணிவு, பதவி, பட்டம் அத்தனையும் சொந்தக்காரர் உங்களுக்கு தான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சனி பயிற்சி, சனி வக்கரத்தை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். குரு வக்கரம் நம்பர் 1 உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு 15/10/2024 இருந்து குரு வக்கரம் கிங் மேக்கர் நீங்க தான். எந்த வேலைக்கும் தயாராக இருக்கக்கூடியது யாரு? மகர ராசி, கன்னி ராசி தான் எந்த வேலைக்கும் தயாராக இருக்கக்கூடியது. தனுசு பிரஸ்டீஜ் பார்க்கும், மிதுனம் அறிவுல செய்யக்கூடியதை பார்க்கும், மேசம் பலமா செய்யணும்னு பார்க்கும், துலாமும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்ப்பா அப்படி பார்க்கும். கன்னி மகரமா அப்படி செய்யாது. அது லேபர், வேலைக்குன்னு பிறந்தவங்க. ஒர்க் இஸ் எ வொர்ஷிப். கடவுள் எங்க இருக்காரு? கன்னி ராசியில, கன்னி லக்கணத்துல. கடவுள் எங்க இருக்காரு? மகர லக்கணம், மகர ராசியில. அதனாலதான் அந்த ரெண்டுக்கு உழைப்பினுடைய, உழைத்தால் தான் வாழ முடியுங்கிற உணர்வு அந்த 2 ராசிக்கு தான் வரும். கொஞ்சம் சுயநலம் இருக்கும். சார் சுயநலம் இருந்தால் தானே வாழ முடியும். சுயநலம் எப்படி வாழ்றது? சுயநலமும் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த மாசம் குருபலமும் உங்களுக்கு உண்டு. 15/10 வக்கரம், குரு வக்கரம் மிக அற்புதமான நிலை. என்ன? டியூ டு உங்களுடைய ஜனன ஜாதகம். உங்க ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கங்க. கொஞ்சம் அம்பாள் உப்புளியப்பனை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஆழ்வார் திருநகரி ஒரு தடவை போங்க. 108 வைணவ திரு கண்ணபுரம் ஒரு முறை, திரு கண்ணபுரம் போங்க. ஒரு முறை திரு கண்ணபுரம் போங்க. செங்கமல நாச்சியார சேவிங்க. மன்னார்குடி செங்கமல நாச்சியார சேவிங்க. கன்னிராசி நேயர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடும் பண்ணுங்க. ஏன்னா அவர் கன்னி இல்லையா, முருகனுடைய இது மகரம் இல்லையா, அவருடைய இதில் வரும்போது, தொழிலுக்கு வரும்போது என்னதான் பெருமாள் வழிபாடு இருந்தாலும் அந்த முருகனையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்க. நிலராசிக்காரர் இல்லையா, பூமிக்குரியவர் இல்லையா, நிலத்துக்குரியவர் இல்லையா, கட்டடத்துக்குரியவர் இல்லையா, சொந்தத்துக்குரியவர் இல்லையா, மாமனுக்குரியவர் இல்லையா, மைத்தனுக்குரியவர் இல்லையா, இதை விட என்ன வேணும்? இதெல்லாம் பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கன்னி ராசி இந்த மாசத்தை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம்.